வணக்கம் நண்பர்களே. அது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ரெக்ரூட்மெண்ட் கனவுசன் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர். ஸோ நிறைய பேருக்கு வந்து கால் டிக்கெட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில பேருக்கு வர வாரங்களில் அது கம்மிங் டேஸ் வந்து வந்துடலாம். சரி, நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் தான் இருக்குது, எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க, என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம அஸ்பிரன்ஸ் கேள்வி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நீங்கள் முதல் தடவை நம்மளுடைய சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து சிம்கோ பற்றி ஒரு பேசிக்காக ஒரு எல்லாரும் மனசுலையும் இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணலாம். சிம்கோ வந்து கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. உங்கள் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் தான். சரிங்களா, இது டெம்பரரி இருக்கிறது பெர்மனன்ட் ஜாப். ஓகேவா, இப்போ ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே பியூர் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை பார்க்குற எல்லாருமே பியூர் கவர்மெண்ட் கிடையாது. அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அதே போல் தான் சிம்கோவும். சரிங்களா, உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து 8,000 10,000 இருக்கும். அப்புறம் 1 இயர் கம்ப்ளீட் பண்ண உடனே ஆஃபீஸர்ஸ் இருந்தீங்கன்னா 8,000க்கு மேலே, அது 18,000க்கு மேலேயும், சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு 1 இயருக்கு அப்புறம் 20+, அது 20,000க்கு மேலேயும் சேலரி இருக்கும். சரிங்களா, ஸோ இது காமன் பேசிக் டவுட்ஸு எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மவர்கள் வந்து அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்டிக்கிட்ட கண்ணை பார்த்தா தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மனநிலையில் தான் சரி நிறைய பேர் கால்டிக்கு வந்துட்டாங்களே, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து 100% அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 90% வந்து இப்போ தான் படிக்க போகிறாங்க. இந்த 20 டேஸ் தான் படிக்க போகிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அப்படி, அதாவது நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்த டேட்லேருந்து இப்போ வரைக்கும் படிச்சுட்டு வர முடியாது. எல்லாருமே கால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக படிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ தான் படிக்க போகிறோமே, யாரும் தயக்கம் கொள்ள வேண்டாம். இந்த 20 நாளில், இந்த கம்மிங் 20 டேஸில் யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்க வந்து வேலைவாய்ப்பு பெறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த 20 நாள் தான் எல்லாருமே படிக்க போகிறீங்க. சரிங்களா, இதில் வந்து யார் டெடிக்கேட்டடாக பெஸ்ட்டாக படிக்கிறாங்களோ அவங்க வந்து வேலைவாய்ப்பு பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அது வந்து நிறைய பேர் தயக்கம், ஒரு ஹெசிட்டா, எனக்கு அது காண்டிட்டு வந்துச்சு 20 நாள் இருக்குது, என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருக்கீங்க. அப்போல்லாம் வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம வந்து சிம்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2021 நம்ம வீடியோ பார்க்கலாம். அப்போ இருந்தே வந்து நம்ம ஃபாலோ, எப்போ ரெக்ரூட்மெண்ட் வரும், அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஃபாலோ சேனல் தெரியும். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணுங்களும் வேலையில் உட்காந்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம நண்பரும் தமிழ் ஒருவன் டிஎன்பிஎஸ்சி அவருமே நம்முடைய மெட்டீரியல் தான் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ 2 பேர்ட்ட வாங்கினாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பேசிக்காக நான் சொல்லிடுறேங்க. அது பொது அறிவு வந்து 30 மதிப்பெண், ஆப்டிடியூட் ரீசனிங் 25 மார்க்கு, அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் 25, கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து 20, மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு வந்து தேர்வு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்லெட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். கடந்த 2021 அப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இப்போயும் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்லெட் விடைத்தாள் வந்து அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஜிகே பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிராஃபிக், இந்தியன் பாலிட்டிக்ஸு, சயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் புக் அண்ட் ஆதர்ஸ், ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஜிக்கவும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்னங்க பண்ணோம்னா ஜஸ்ட்டு நீங்கள் புக் பேக் ஒன்று பார்த்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, போதுமானதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா, அப்போ ஜிகே பார்ட்டுக்கு வந்து நீங்கள் என்னென்னா புக் பேக் ஒன்றாச்சும் பார்த்துட்டு போகலாம். ஓரளவு கொஞ்சம் நல்லா மார்க் எடுக்கலாம். அது ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த 25 மதிப்பெண்ணில் ஒரு 15 மதிப்பெண் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மீறி ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். சரிங்களா, அப்போ பேசிக்காகவே நீங்கள் தெரியாமல் ஒன்றுமே பார்க்காமையே ஒரு 8 கொஸ்டின் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் தான் பேசிக் மேக்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 சம் வந்து ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற இந்த 2 சப்ஜெக்ட்டுமே எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்க. இதுக்கு வந்து மொத்தம் 45 மதிப்பெண். இந்த அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் 25,
இப்போ கோஆப்டிவ் மேனேஜர் 20, இதுக்கு வந்து நான் 45 மார்க்கு. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெளியே எங்கே மெட்டீரியல் கிடைக்குமான்னு தெரியல. நீங்கள் தான் ஆன்லைனில் செக் பண்ணி படிக்கிறதா இருக்கும். சரி, எனக்குமே ஏதோ எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்குமே கிடையாது. ஸோ நம்மகிட்ட தான் அந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணலாம். ஏற்கனவே வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் படிச்சுக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்காது. கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் பற்றி இருக்காது. சரிங்களா? சரி, இதற்கான மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணி தங்கி படிக்கிறதுனா படிக்கலாம். இல்லை நான் ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. டைம் வந்து 1.5 மணி நேரம். ஸோ அப்புறம் வந்து இதில் there is no நெகட்டிவ் மார்க். சரிங்களா? நெகட்டிவ் மார்க் வந்து இதுக்கு கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மார்க்கு ப்ளஸ் அதையும் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருக்கலாங்க. இப்போ எக்ஸாம் சென்டர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வேலூரில் இருக்கும். ஆனால் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் தமிழ்நாடு கூட இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸில் அட்லீஸ்ட் டெய்லி நீங்கள் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட்டுக்கு நீங்கள் வந்து புக் பேக் பண்ணுவோம். இப்போதைக்கு அதுதான் படிக்க முடியும். அதை கொஞ்சம் நல்லா படிச்சா போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டார்டிங் ஜிகே. ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து இன்னிலேருந்தே நான் தொடங்குறேன். அதற்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம சேனல் புதுசாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் இருக்கீங்கன்னா அந்த அனதர் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் வந்து வீடியோஸ் வந்து டெய்லி பேஸில் பண்ண போகிறோம். அது கோர்ட்டுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால் வந்து அதை கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுமே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் இதாக பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கூட வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிகே கொஞ்சம் கான்செப்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மேக்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு 8 சம் ஒரு 10 சம் போட்டு பாருங்கள். அது போதுமானதான். அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியாச்சு இது வந்து பியூர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்டிவ் சொசைட்டி பெர்மனன்ட் ஜாப் உண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன். ஸோ மற்ற எல்லா எக்ஸாம் கம்பேர் பண்ணப்போ காம்படிஷன் வந்து ஒரு 2000க்குள்ளே தான் வரும். அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வேலைவாய்ப்பு பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி, பேசிக் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கால்டிக்கு வராதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருகிற திங்கள் செவ்வாய் முதல் வியாழனுக்குள்ளே வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. வர்ற வாரத்துக்குள்ளே எல்லாருக்குமே வந்துடும். ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு அப்டேட்டுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துங்கள். மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.